இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 7 புள்ளியில் ஒரு சிக்கு கோலம். 7 புள்ளி இடுக்கு புள்ளி 4ல் நிப்பாட்டிக்கோங்க. முதல்ல இந்த 7 புள்ளி வரிசையில் சென்டர் புள்ளியில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போ அதை சுற்றி 6 புள்ளி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்கும் இப்படி ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி போட்டுக்கலாம். என்ன பண்ண போகிறோம், எல்லா பக்கமும் வி போட போகிறோம். எப்படின்னா, இப்போ இந்த 7 புள்ளியில் இந்த ஃப்ளவர் பெட்டலுக்கு மேலே 2 புள்ளி நிற்கிது இல்லையா, இது இந்த சைடு புள்ளி. இந்த 3 புள்ளிக்கு இப்படி ஒரு வி போட்டுருங்க. ஒரு வி போட்டோம்னா அதுக்கு பக்கத்தில் 2 புள்ளியை விட்டுட்டு அடுத்த வி. இப்போ இந்த 2 புள்ளியை விட்டுட்டு அடுத்த வி. அதேமாதிரி இந்த 2 புள்ளியை விட்டுட்டு அடுத்த வி. இப்படியே வந்து 2 புள்ளியை விட்டுட்டு ஒரு வி போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் இடையில பார்த்திங்கன்னா இப்படி 2 புள்ளி தங்கும். இப்போ இதை அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியதான். எப்படின்னா, இந்த 2 பெட்டல்ஸ்க்கு நடுவுலேருந்து கொண்டு போகிறோம். நடுவுலேருந்து லைன் எடுத்து ஃபஸ்ட்டு லைன் 2 லைனையும் ஒரே இடத்துலேருந்து தான் எடுக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு லைனை இப்படி இந்த புள்ளிக்கு மேலால் கொண்டு போய் அந்த வியோட ஜாயின் பண்ணுங்க. அதே இடத்துலேருந்து 2வது லைனை இந்த வியோட பெண்டு இருக்கு இல்லையா, இது வழியாக கொண்டு போய் இப்படி நிப்பாட்டிக்கோங்க. இந்த வியோட இன்னொரு கார்னரை கொண்டாந்து இப்படி ஜாயின் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த 2 பெட்டலுக்கு நடுவுலேருந்து முதல்ல மேலே இருக்கிற புள்ளிக்கு மேலால் கொண்டு போய் இந்த வியில் ஜாயின் பண்ணுங்க. வியோட ஒரு பக்கம் ஜாயின் பண்ணுங்கள். அதே இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் இப்படி கீழே நிப்பாட்டி இந்த வியை கொண்டாந்து இப்படி கொஞ்சம் வளைச்ச மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்று போட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இந்த வீல ஜாயின் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் பெண்டான மாதிரி அப்படியே ஜாயின் பண்ணுங்க. எப்போதும் போல் நம்ம சென்டரில் ஒரு டாட் வச்சு இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆக்கணும்னா லைட்டாக அப்படி நம்ம ஷேட் பண்ண மாதிரி பூவோட பெட்டல்ஸ்குள்ளே லைட்டாக ஒரு ஷேடிங் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். சூப்பர்.